Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Relations and Functions exercise 1.4 problem number 5 நம்ம பார்க்கிறோம். Show that function defined by f of m equal to m square plus m plus 3 is one-to-one function. அதாவது கொடுத்திருக்கிற சார்பை நம்ம என்ன சொல்லணும்? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதுங்க. அதாவது சார்பு f of m equal to என்ன கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு? m square plus m plus what? 3. இங்கே டொமைனை வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் தான், கோடொமைன் வந்து நேச்சுரல் நம்பர் தான். அதாவது மதிப்பகம் துணை மதிப்பகம் ரெண்டுமே அது இயலன்கள். சரி, இப்போ அந்த டொமைனோட எலமெண்ட்ஸுக்கு பேர் வந்து உங்களுக்கு m. அப்போ என்ன பண்ணுறீங்க, கரஸ்பாண்டிங் f of m நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு எம்ங்கிறது என்னது? 1. அதாவது நேச்சுரல் நம்பர்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 till what? இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அதில் வந்து ஸ்டார்டிங் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். அப்போ m வந்து 1 இருக்கும் பொழுது f of m என்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். mக்கு பதிலாக 1 போடுங்க. 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் mக்கு பதிலாக 1 ப்ளஸ் வாட்டு 3 ஆல் டுகெதர் 5. அடுத்தது m வந்து உங்களுக்கு 2ஆக இருக்கும் பொழுது என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் f of m ஈக்குவல் டு 2 mக்கு பதிலாக 2 போடுங்க. 2 ஸ்கொயர் வில் பி கெட்டிங் 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் வாட்டு 3 ஆல் டுகெதர் 4 + 2 6 6 + 3 வந்து உங்களுக்கு 9 கிடைக்கும். 9 போட்டுக்கோங்க. அடுத்து வந்து m உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு 3ஆக இருக்கும் பொழுது f of m வந்து என்னன்னு பார்ப்போம். f of m ஈக்குவல் டு mக்கு பதிலாக 3 போடுங்க. 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் வாட்டு 3 ப்ளஸ் வாட்டு 3 12 ஆல் டுகெதர் வில் பி கெட்டிங் வாட்டு 15. ஓகேயா? இப்போ அந்த உறவு எழுதுங்க, அதாவது ரிலேஷன். தட் இஸ் f ஈக்குவல் டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே m, f of m. m வந்து 1ஆக இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் வேல்யூ 5. m வந்து 2ஆக இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் f of m உங்களுக்கு 9. m வந்து 3ஆக இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் will be getting what? 15. ஓகே, எக்ஸட்ரா டில் இன்ஃபினிட்டி வரைக்கும். சரியா? அப்போ இதுக்கு வந்து நம்ம ஏரோ டயக்ராம், அதாவது அம்புக்குறிப்பட நம்ம ட்ரா பண்ணுறோம். எதுக்கு? ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அதாவது 1 to 1 இல்லையா, அதாவது ஒன்றுக்கு ஒன்றான சார்பில் யாரும் பார்க்கறதுக்காக. சரி, ட்ரா பண்ணுவோமா? அதுக்கு இங்கே 2 செட் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, தட் இஸ் 1 செட்டு அண்ட் 1 more. எஸ். ஓகே, ஹியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் தான், இது வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் தான். எஸ், 1 ஓகே, 2 ஓகே, 3 ஓகே, எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 1 ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸட்ரா ஓகே, வில் பி கெட்டிங் வாட் 5 எக்ஸட்ரா ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஓகே, எக்ஸட்ரா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓகே, எக்ஸட்ரா. ஸோ ஏன் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 எக்ஸட்ரானா இடையில் வந்து 2 3 4 மிஸ்ஸிங், இங்கே 6 7 8 மிஸ்ஸிங், இங்கே வந்து 10 11 ஓகே டில் 14 வரைக்கும் மிஸ்ஸிங், அதுக்கப்புறம் 16 வரைக்கும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் 3 3 டாட் நம்ம போட்டிருக்கோம். எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 9 15 ஆன்சராக வரதுனால. சரி, இப்போது இதை மேப்பிங் பண்ணுங்கள். 1 கனெக்டட் வித் வாட் உங்களுக்கு 5. ஏன்னா வந்து m வந்து 1ஆக இருக்கும்போது f of m வந்து உங்களுக்கு 5. அதே வந்து 2ன்னு சொல்லும் பொழுது 9 இல்லையா? 2 கனெக்டட் வித் வாட் உங்களுக்கு 9. அதே போல் 3 கனெக்டட் வித் வாட் உங்களுக்கு ஓகே 15. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளது பேர் வந்து டொமைன், செகண்ட் வந்து கோடொமைன். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளது மதிப்பகம், செகண்ட் உள்ளது துணை மதிப்பகம். ஓகே, டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் கோடொமைனில் உங்களுக்கு இமேஜ் இருக்குதுங்கிறதுனால இதுக்கு பேர் வந்து என்னது? 1-to-1 ஃபங்க்ஷன். அதாவது மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழல் இருக்கிறதுனால இது நம்ம ஒன்றுக்கு ஒன்றான சார்பு நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இந்த டொமைன் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இந்த கோடொமைன். அதாவது ஓகே, ஃபஸ்ட் உள்ளது பேர் வந்து டொமைன், செகண்ட் வந்து உங்களுக்கு கோடொமைன். இப்போ பாருங்கள், 1க்கு இமேஜ் 5, 2க்கு இமேஜ் 9, 3க்கு இமேஜ் 15, அதேபோல் 4 5 6க்கும் உங்களுக்கு இமேஜ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அதனால தான் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இந்த டொமைன் ஓகே have a different images in the codomain. Therefore f is 1-to-1 function. ஓகே, அதாவது நம்ம தமிழில் பார்த்தோம்னா மதிப்பகத்தின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு துணை மதிப்பகத்தில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளது மதிப்பகம், செகண்ட் உள்ளது உங்களுக்கு துணை மதிப்பகம். ஸோ மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் நிழல் உரு இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.